பிரைஸ் தி லார்ட். அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கின்றேன். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் அவர் செய்த 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை 5 காரியங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், சீஷர்களை ஏற்படுத்தினார், சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தினார், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தார், பெர்சிக்யூஷன் அவேர்னஸ், சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தினார், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், இவாஞ்சலிசம், டிசைபிள்ஷிப், ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ், திடப்படுத்துதல், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த 5 காரியங்கள் மிஷனரி ஊழியத்தை செய்கிறவர்கள், சபை ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒட்டுமொத்தமாக இதில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். ஸோ இந்த காரியத்தில் நாம் போன எபிசோடில் முதல் காரியத்தை பார்த்தோம், சுவிசேஷம். ஆமென். த காஸ்பல் ப்ரொக்ளமேஷன், வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இன்றைக்கு நாம் மற்ற காரியங்களுக்குள்ளே போக போகிறோம். பட் ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி காஸ்பல் itself one more time. விடப்பட்ட காரியங்களை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். சிறிய பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சுவிசேஷத்தை அறிவித்தல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபவுண்டேஷனல். பிரியமானவர்களே, மற்ற எல்லா காரியங்களும் பிறகுதான். ஃபஸ்ட்டு காஸ்பல் சொல்ல வேண்டிய காரியம். அஃப்கோர்ஸ் காஸ்பல் சொல்லுவதற்கு முன்பாக ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட், பிரிட்ஜ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்கிறது, எனக்கு புரிகிறது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் நீங்கள் இங்கே பாருங்கள், 5 காரியங்கள். அதில் முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காஸ்பல். சுவிசேஷம்னா என்ன? வாட் இஸ் காஸ்பல்? இயேசு நேசிக்கிறாரு, அது காஸ்பலா? அது காஸ்பல் ஆஃப் சால்வேஷனா? உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், அது காஸ்பலா? நோ நோ நோ, இதெல்லாம் ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் appetite பில்டிங்ல மெசேஜஸ். அற்புதம் இயேசு செய்வார், உனக்கு உள்ள நெருக்கடியில் ஆண்டவர் உதவி செய்வார், கடன் பிரச்சனையில் இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார், பிசாசு பிடியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார், வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். அதெல்லாம் நம்ம செய்வது தவறு கிடையாது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாமும் அதே போல என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆக்ட்ஸ் 10:38. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஸோ நாமும் மிஷன் ஃபீல்டில் நம்முடைய மிஷனரிஸு அல்லது சிட்டிஸோ டவுன்ஸோ அதில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய வேண்டும். பட் தட் இஸ் ஒன்லி a pre-evangelistic effort. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? சுவிசேஷம் என்பது வேற. இயேசு ஒருவர் தான் தெய்வம். இயேசுவை தவிர
வேறு எந்த வழியும் இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு. எல்லா நதிகளும் கடல்ல போய் சேர்றது போல, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லுகிறார்களே, அது மாதிரி கிடையாது. எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு வியூ பாயிண்ட் இன்றைக்கு இருக்கிறதே, யூனிவர்சலிசம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் அக்செப்டட், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். நோ 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 நோ, ஒன்லி ஜீசஸ். இயேசு ஒருவர் தான். இறைவனுக்கும் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. No one else qualifies to be the mediator between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தராக இருப்பதற்கு வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. Jesus alone qualifies. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். No one comes to the Father except through me. There is no other way for salvation. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென். ஸோ காஸ்பல் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். ஆமென். அட் சம் ஸ்டேஜ் மற்ற வழிபாடுகளிலிருந்து விலக வேண்டும். மற்ற எந்த ஒரு நபரையோ அல்லது ஒரு கற்பனையிலே காவியத்திலே உள்ளதான ஒரு கதாபாத்திரத்தையோ தெய்வம் என்று நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தால், குலதெய்வம் என்று சொல்லியோ அல்லது இல்லை எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும், ஆராதனை என்று வரும்பொழுது ஒன்றான மெய்தேவனை மட்டும் ஆராதிக்கிறதான அந்த நிலையிலே நாம் கடந்து வருகிற ஒரு காரியம். அந்த தெளிவு, டிசைபிள்ஷிப் என்பது வேற. ஆனால் பிலீஃப், இயேசு மூலமாக ரட்சிப்பு என்ற காரியத்தை பவுல் அறிந்து கொள்ளவில்லை. தமஸ்கு தெருவிலே அவனுக்கு ஒரு சந்திப்பு உண்டாகிறது, டிவைன் என்கவுண்டர் உண்டாகிறது. அங்கே அவன் ரட்சிக்கப்படுகிறான். அங்கே அவன் ரட்சிக்கப்படுகிறான். நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு யார் என்ற வெளிப்பாடு வருகிறது. பால் கெட்ஸ் சேவ்ட். நெக்ஸ்ட் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அது கம்ப்ளீட்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப்டர் சால்வேஷன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். சிலர் எரேமியா என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் சொல்லுகிறார்கள். சரி, மக்கள் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவகுமாரன் நீர் என்பதை பேதுரு சொன்னார். மாம்சமும் இரத்தமும் உனக்கு அதை வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு அதை வெளிப்பாடாக கொடுத்திருக்கிறார். வெல் டன் பீட்டர் என்று சொல்லி பாராட்டி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? பேதுரு என்ற கல் அல்ல. இந்த கல் என்பது வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து. சபை என்றால் மக்கள். ஸோ ஒரு மனிதன் கட்டப்பட ஆரம்பிக்கிற முதல் ஸ்டேஜ் தேவகுமாரனாகிய இயேசு. அவர் மூலமாக உண்டாகிறதான பிராயச்சித்த பலி அவர் செய்தபடியினாலே, அதனாலே நமக்கு உண்டாகிற ரட்சிப்பு. ஆமென். அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை.
இந்த செய்தியை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒருவர், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தராக, இறைவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாயிருக்கிறது, ரெக்கன்சிலேஷன் உண்டாகணும். இப்போ மீடியேட்டராக இயேசு வருகிறார். ஒரு மீடியேட்டர்னு சொல்லி ஒரு தகுதியை நம்ம வைக்கணும்னா, ஒரு குட் மீடியேட்டர், டு பி ஃபேர், இரு சாராரையும் உரியவராக இருக்க வேண்டும், இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், இருவரையும் சேர்த்து வைக்க தியாகம் தேவைப்பட்டால் செய்ய வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டும். கரெக்டா? ஸோ அந்த 3 தகுதியை நம்ம இயேசுவுக்கு பொருத்தி பார்க்கலாமா? இறைவனுக்குரியவராகவும் இருக்க வேண்டும், மனிதனுக்குரியவராகவும் இருக்க வேண்டும், 2 சாராருக்கும் உரியவர்களாக இருக்க வேண்டும், மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்கள். கரெக்டா? ஸோ இரு சாராருக்கும் உரியவராக இயேசு இருந்தார். பரிசுத்தாவின் வித்தினாலே அவர் உருவாக்கப்பட்டபடியினாலே அவர் தேவனுக்குரியவர், மரியாளுடைய வயிற்றிலே உருவானபடினாலே மனிதனுக்கு உரியவர். ஸோ இறைவனுக்குரியவராகவும் மனிதனுக்குரியவராகவும் அவர் இருக்கிறார். ஸோ முதல் தகுதி மீடியேட்டராக இருப்பதற்கு, பிட்வீன் காட் அண்ட் மேன், டு ரெக்கன்சைல் காட் அண்ட் மேன். 2வதாக இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். விண்ணுலகின் மேன்மையை எல்லாம் விட்டு இந்த மனித அவதாரத்தை இயேசு எடுத்தார். ஹி வாஸ் வில்லிங். 3வதாக எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும், இரு சாராரையும் இணைத்து வைப்பதற்கு. சிலுவையிலே மரித்த அந்த சம்பவம் போதுமானது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு. இந்த 3 தகுதி வேறு யாருக்கு இருக்கு? வேறு யாருக்கும் கிடையாது. ஒன்லி ஜீசஸ். இயேசு மூலமாக மட்டும்தான் அந்த இறைவனிடத்திலே மனிதன் சேர முடியும். அந்த தீர்மானம் எடுத்தால்தான் அந்த நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற இந்த செய்தி தான் காஸ்பல் மெசேஜ். இயேசுவன் ஆசீர்வதிப்பார். இயேசுவை நம்புறியா? அவன் சொல்லுவான், இயேசுவை நம்புறேன்பா. ஆமாம், காஸ்பல் சொல்லிட்டேன் பிரதர். என்ன காஸ்பல் சொன்னீங்க பிரதர்? உனக்கு வியாதியா? நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணட்டுமா? சரின்னு சொன்னான். நான் ஜெபம் பண்ணேன். வந்து சொல்கிறது காஸ்பல் சொல்லிட்டேன். காஸ்பல் சொல்லலை. அதாவது we sometimes don't know what is the gospel message. I question whether you are saved, my brother. நீ ஏன் ரட்சிக்கப்பட்டியாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஐ குவெஸ்டன். சால்வேஷன் வந்து கிளியர். சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லைன்னு தெரில பிரதர்னுவாங்க. ஐயோ, நான் சொல்கிறேன் பிரதர், அப்படி டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்படல பிரதர்னு சொல்லிடுவேன். ஏன்னா சால்வேஷன் இஸ் a definite experience. I'm not sure whether I'm saved or not. இந்த காஸ்பல் மீட்டிங்லலாம் பேசும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லி அழைப்பு கொடுக்கும் பொழுது சிலர் வந்து அப்படியே உட்கார்ந்துருப்பான். அப்போ நான் கேட்பேன், நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்ற சந்தேகம் உனக்கு இருக்கா? சபைக்கு வர்ற ஆளாக இருப்பான். நான் சொல்கிறேன், உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ ரட்சிக்கப்படலை, எலும்புன்னு சொல்லிடுவேன். ஆமென். அல்லேலூயா. இட்ஸ் a definite experience. இயேசு ஒருவர் மட்டும்தான். அதாவது கேரக்டரை குறித்த காரியம் கிடையாது, அது நமக்கு வந்து 2வது. ஆனால் பிலீஃப், ஒன்லி ஜீசஸ், வேறு யாருக்கும் நான் கையெடுக்க மாட்டேன் என்ற ஒரு தெளிவு. கவனிங்க, பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, the light of the gospel, the light of the gospel, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை குருடாக்கினான். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ செய்தியை ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள் பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் பிசாசானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். God of this age, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
பிரியமானவர்களே, காஸ்பல் ஷேரிங் is all about opening the eyes of the unbeliever to see the real gospel message, the light of the gospel. சுவிசேஷ ஒளியை தெளிவாக பார்ப்பதற்கு கண்களை திறந்து விடுகிறதான ஒரு செயல்தான் சுவிசேஷ ஊழியம், ஷேரிங் த காஸ்பல் மெசேஜ். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Let us come to Acts chapter 26. அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜா முன்பாக, before King Agrippa, when he was still in Caesarea, ரோமாபுரிக்கு அவர் கைதியாக கொண்டு போகப்படுகிறதற்கு முன்பாக 2 ஆண்டு காலம் செசரியாவிலே அவர் இருந்தாரே, காவலிலே. அப்பொழுது just before he was sent to Rome, ரோமுக்கு சீசர் முன்பாக, ராயனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக அகிரிப்பா ராஜா என்ற ராஜா அவனுடைய காரியங்களை கேட்கிற வேளையிலே, லிசன், அவனிடத்திலே இவன் சொல்லுகிற காரியம்தான் இந்த பேசேஜ், verse 16 to 18. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16லிருந்து 18. பவுல் அங்கே அவனுடைய அந்த கன்வர்ஷன் ஸ்டோரியை சொல்லுகிறான். he is explaining his salvation story. 16ஆம் வசனம், அப்பொழுது நீ எழுந்து, அல்லது 15லிருந்து வாசிக்கிறேன், Acts 26 verse 15 onwards. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நல்லா நோட் பண்ணுங்க, ரட்சிக்கப்படாத ஒரு நபர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு உயர் அதிகாரி அகிரிப்பா ராஜா, அதோடு கூட பெஸ்து என்ற இன்னொரு அந்த ரோமன் கவர்னரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் சொன்னார். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் என்று ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், நல்லா கவனிங்க, அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும், from kingdom of darkness to kingdom of light, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. This is evangelism. This is gospel sharing. This is leading somebody to the Lord. இதுதான் ஒருவரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு காரியம். நீ அவருடைய கண்களை திறக்கும்படி, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். Paul was sent to open the eyes of those who are blind, unable to see the light of the gospel. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு சுவிசேஷத்தின் ஒளியானது 2 கொரிந்தியர் 4:4, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான்.
அப்படி குருடாக்கி இருக்கிறதுனால தான் God was commissioning Paul to open the eyes of the Gentiles. Amen. Hallelujah. அதனால தான் சுவிசேஷத்தை சொல்ல போகும் பொழுது, ஊழியங்கள் செய்ய போகும் பொழுது, you will experience power encounters. இருளின் வல்லமைக்கும் ஒளியின் வல்லமைக்கும் ஒரு நேரடி மோதல் ஏற்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பவர் என்கவுண்டர்ஸ். மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் பீகார் மாநிலத்தில் நான் சொல்ல முடியும் பல கிராமங்களில் நாங்கள் போகும் பொழுது ஒரு பவர் என்கவுண்டர் இருக்கும். இருளின் சக்திக்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் ஒரு நேரடி மோதல் ஏற்படுகிற வேளைகள் வரும். யூசுவலாக அப்படி வந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு ஒரு பிரேக் த்ரூ காத்திருக்கிறது. ஆமென். அதற்கு பிறகு ஒரு பிரேக் த்ரூ காத்திருக்கிறது. We all know the power of darkness cannot stand before the light of the gospel. ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் கிடையாது, நிகர் கிடையாது. ஆமென். Hallelujah. Praise the Lord. So பவுலுடைய மிஷனரி ஊழியத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய மிஷனரி ஜேர்னிஸில் பல இடங்களில் பவர் என்கவுண்டர், அந்த இருளின் வல்லமைகள் வந்து அவருடைய ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த பவர் என்கவுண்டரில் நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் மகதோனியாவில் பார்த்தீங்கன்னா குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அங்கே சிறைச்சாலை காவலாளி குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறார். பல சிறை காவலாளிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஸோ பிரேக் த்ரூ வில் ஆல்வேஸ் பி தேர் ஆஃப்டர் அ பவர் என்கவுண்டர். எலியா பாகால் தீர்க்கதரிசிகள், ஆமென், அந்த பவர் என்கவுண்டருக்கு பிறகு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அப்படிப்பட்டதான பிரேக் த்ரூஸை நாம் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்றால் என்ன? வாட் இஸ் காஸ்பல்? இட் இஸ் நாட் சேயிங் குட் வேர்ட்ஸ் அபவுட் ஜீசஸ் அண்ட் ட்ரைங் டு woo them to Christian faith வித்தவுட் ப்ராப்பர் ஃபவுண்டேஷனல் மெசேஜ். அது அல்ல. அப்படி இருந்தால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது போய்விடுவார்கள். இயேசு உனக்கு நன்மை செய்வார், வா என்று கூப்பிடுவீர்கள். வருவான். பிரச்சனை இருக்கிறது மனிதனுக்கு. ஆனால் அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் சந்தோஷப்படுவான். அடுத்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுவான். அவன் பதில் பெற்றுக்கொள்ளலாம், போயிடுவான். ஏன்னா வந்ததே வந்து பிரச்சனை போகிறதுக்காகத்தான். ஆனால் காஸ்பல் அப்படி இல்லை. அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு. அவருக்காக நாம் உயிரையும் கொடுக்கணும். வாழ்க்கையில் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இம்மைக்காக மாத்திரமல்ல, நித்தியத்திற்காக என்ற தெளிவு நம்ம சொல்லணும். ஸோ காஸ்பல் மெசேஜ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் வெரி கிளியர். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் மெசேஜஸ். போயிட்டு ஒரு இடத்துல இயேசு அற்புதம் செய்வார் என்று ஹீலிங் கேம்பெயின் நடத்திட்டு வர்றது தப்பில்லை. பட் ஆனால் ஹீலிங் கேம்பெயினில் முன்னால் ஹீலிங்க்கு வந்த எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு நினச்சிடக்கூடாது. நிறைய இவாஞ்சலிஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற எல்லாரையுமே ரட்சிக்கப்பட்ட கணக்கில் வைக்கிறது தான் இன்றைக்கு ப்ராப்ளம். ஃபால்ஸ் ரிப்போர்ட்டிங் சொல்கிறது புரியுதா? ஸோ காஸ்பல் அப்படி என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். ஆமேன். தொடர்ந்து மிஷனரி ஊழியத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அவசரமே இல்லை. எத்தனை எபிசோடு வேண்டும் என்றாலும் நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? The next things will be discussed in the following episodes. தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், தெளிவுபடுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செய்தியை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். எங்களுக்கு கொடுக்கிற வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்த எபிசோடில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Be blessed and be a blessing always. அருட்பணி அறைகூவல்.